ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 9ஆம் வகுப்பில் பயிற்சி 1.2ல் மொதல் சம் பார்க்க போகிறோம். மொதல் சம்மில் ஒரு 5 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிவிஷனை 1 by 1 பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு m = PQRSTU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதி எண்ணா ஒன்றும் இல்லைப்பா, இதில் இந்த கணத்துக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்றத நம்ம எண்ணி எழுதுறது தான் ஆதி எண். ஓகே, அப்போது அதை என்ன சிம்பிளில் நம்ம குறிப்போம்னா n of m அப்படின்னு குறிப்போம். நம்பர் ஆஃப் m, இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் m எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் m 6 முடிஞ்சு. அடுத்தது செகண்ட் சம் வந்து P = x such that x = 3n plus 2, n belongs to w மற்றும் x less than 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா P = xன்னு சொல்லிட்டாங்க. அந்த xக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த என்னோடைய மதிப்பு வந்து n belongs to w, இந்த என்னோட மதிப்பு வந்து wக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. wல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 15 விட கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் போடுவோம்ப்பா, போடும்போது ஓகே புரியும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். x = 3n plus 2. ஓகேவா? இப்போது இந்த n வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்னோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஹோல் நம்பர்னால 0 1 2 3 4 5 அப்படி போயிட்டுருக்கும். சரிங்களா? இப்போது இதில் வந்து எண்ணுக்கு வந்து இந்த மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது இங்கே P = x, இந்த x வந்து இது 3n plus 2. இப்போது எண்ணுக்கு வந்து 0ன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n = 0ன்னா என்ன நமக்கு கிடைக்குது? x = 3 × 0 plus 2. அப்போ 3 × 0 0 plus 2, அப்போ 2ன்னு நமக்கு கிடைக்கிது. அடுத்தது எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் x = 3 × 1 plus 2. 3 × 1 3 plus 2 5ன்னு கிடைக்கிது. அடுத்தது n = 2. 2 கொடுத்தா x = 3 × 2 plus 2. 3 × 2 6 plus 2 அப்படியே வரும். plus 2 3 6 plus 2 8. அடுத்தது n = 3. 3ன்னு கொடுத்தா x = 3 × 3 plus 2 = 3 × 3 9 plus 2 11. அடுத்தது n = 4. x = 3 × 4 plus 2. 3 × 4 12 plus 2 12 plus 2 14 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ அடுத்தது n = 5ன்னு கொடுத்தா x = 3 × 5 சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். n = 5 = x = 3 × 5 plus 2. இப்போ 3 × 5 15 plus 2, அப்போது 17 கிடைக்கிது. நமக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எக்ஸோட மதிப்பு லெஸ் தென் 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெஸ் தென் 15னா இது வந்து கிரேட்டர் தென் ஆகிடும். 17ங்கிறது 15 விட அதிகம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த 14 வந்து 15 விட லெஸ் தெனில் வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போது நமக்கு பியோட மதிப்பு என்னென்ன வரும்? P = x = என்ன கிடைச்சிச்சு? 2 5 8 11 14 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆதி எண் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆதி எண் அப்படிங்கும்போது இதில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் ஆதி எண். அப்போது நம்பர் ஆஃப் P = 1 2 3 4 5. ஓகே, தேர்ட் சம் முடிஞ்சு.
அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம்பா. தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா q ஈக்குவல் டு ஒய் such that y equal to 4/3n, n belongs to n மற்றும் 2 less than n less than or equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ போன சம் போட்ட மாதிரியே தான் ஃபஸ்ட்டு y ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். y equal to 4/3n. ஓகேவா? இங்கே n-க்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது n ஈக்குவல் டு 1 2 3 அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். சரிங்களா? இப்போது பையில் வந்து இந்த என்னோட மதிப்பை நம்ம அப்புறம் இன்னொரு கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. என்னோட மதிப்பு வந்து 2-வை விட அதிகமாகவும் 5-5 விட கம்மியாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2-வை விட அதிகமாக, இப்போ 2 வராது, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே ஈக்குவல்ட்டு, இங்கே கீழே கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டு, இந்த ஈக்குவல்ட்டு இருந்ததுன்னா இந்த நம்பரையும் நம்ம சேர்த்துக்கணும். ஈக்குவல்ட்டு இல்லைன்னா சேர்க்கக்கூடாது. இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த நம்பரையும் சேர்த்துக்கணும். அப்போது 2-வை விட அதிகம் 3, 3 4 5 அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். என்னோட மதிப்புக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 2-வை விட அதிகம்னா 3. இங்கே நம்ம எழுதிப்போம். n ஈக்குவல் டு 3. n-க்கு 3 நம்ம மதிப்பு கொடுக்கும்போது என்ன ஆன்சர் வருது? 4/3 இன்ட்டு 3 9. அடுத்தது n ஈக்குவல் டு 4. 4 கொடுத்தா y ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 4. ஓகேங்களா? 4/3 இன்ட்டு 4 12. அடுத்தது n ஈக்குவல் டு 5. y ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 5. அப்போது 4/3 இன்ட்டு 5 15. ஓகேவா? இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே 5 வரையும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எழுதலாம். q ஈக்குவல் டு என்னென்ன நமக்கு கிடச்சிருக்கு? q ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 4/9 4/12 4/15 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது நம்ம ஆதி எண் தான் எழுத போகிறோம். அப்போ ஆதி எண்ணை என்ன பண்ணணும்? இதில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3 அவ்வளோதான். இப்போது நம்பர் ஆஃப் q ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். தேர்ட் சம் கம்ப்ளீட். அடுத்தது ஃபோர்த்து சம். r ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆனது முழுக்கள் x belongs to z மற்றும் -5 less than or equal to x less than 5. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இங்கே ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஈக்குவல்ட்டு இல்லை. அப்போது இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால இந்த -5வும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போது r ஈக்குவல் டு எக்ஸ் ஆனது முழுக்கள்னு சொல்லியிருக்காங்க. முழுக்கள்னால் நமக்கு என்னென்ன நம்பர் வரும்னாக்க மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 0வில் 0 தாண்டி ப்ளஸில் போகும். அப்போ இதில் வந்து மைனஸில் இன்ஃபினிட்டி நிறைய நம்பர் இருக்குது. இன்ஃபினிட்டிலேருந்துட்டு போயிட்டு அப்புறம் -2 -1 0 1 2 3 இந்த பக்கமும் இன்ஃபினிட்டி. நம்மளால் எண் வந்து எண்ணற்றவை கணக்கு எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போது அதுக்கு தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. -5 -5னா இங்கே இந்த பக்கம் வரும். அப்போது -5 -4 -3 -2 -1 0 1 2 இப்படி போயிட்டுருக்கும். இப்போ இதை நம்ம செட்டுக்குள்ளே எழுதணும். செட்டுக்குள்ளே எப்படி எழுதலாம்? r ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம எழுதலாம் -5. இங்கே எழுதுனது தான் -5. இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால -5வும் எழுதுகிறப்பா. இங்கே ஈக்குவல்ட்டு இல்லைன்னா எழுதக்கூடாது. -5 -4 -3 -2 -1 0 0 இடையில 1 2 3 4. இங்கே 5 வரக்கூடாது, 5 விட கம்மியான்னு சொல்லிட்டாங்க.
சரிங்களா? இப்போ இதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதலாம். ஆதின்றது முடிஞ்சு. அப்போது நம்பர் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10. அவ்வளோதான். 4th sum